என்ன பார்க்குறீங்க? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. கேப்டன்சி டாஸ்க்கு டோட்டலாக முடிச்சு விட்டாங்க. 1 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்குது. 2 பேரும் 1 மணி நேரமாக வாயில் ஸ்பூன் வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. முத்துக்குமரன் நடனம் ஒரு சைடு, எதிர் நீச்சல் அடின்னு பாடுறாரு. இன்னொரு சைடு ஜாக்லின் வந்து உட்காந்து பென்று ஏற்று கொடின்னு பாடுறாங்க. ஐயோ, மெல்ல நடமே நீ என்ன ஆகும்லேருந்து எல்லா பாட்டும் பாடிட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. உக்காந்தா எந்திரிக்கக்கூடாது, நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த லைனுக்கிட்டே நிற்கணும் அப்படின்னு பார்வையாளர்களுக்கு ஒரு ரூல் ஒன்று போட்டார். இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வந்து ஏகப்பட்ட தடவை, 1-2 தடவை இல்லை, ஏகப்பட்ட தடவை இவங்களை வந்து வார்ன் பண்ணார். இல்லை உங்களை கூப்பிட்டா வாங்கடா, இல்லை உடனே வாங்கடா. அப்போ தான் ஒருத்தர் தண்ணி குடிக்க போகிறேன், ஒருத்தர் தண்ணி எடுக்க போகிறேன், ஒருத்தர் கக்குஸுக்கு போகிறேன், ஒருத்தன் காவாய்க்கு போகிறேன், எதுக்கு போகிறாங்கன்னே தெரில. செம டென்ஷன் ஆகிட்டார். அருண் என்னது இது அப்படின்னு கேட்கட்டியுமே அருண் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வராது. இவங்களுக்கு சுத்தமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கோம், இந்த சான்ஸ் நமக்கு ஏன் கிடச்சி ஒரு இது கிடையாது. பிக் பாஸை சுத்தமாக இவங்க மதிக்கிறதே இல்லை. செமையான தண்டனை ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு பிக் பாஸ்ட்டை கேட்டுக்கிறேன். முத்துக்குமரன் மட்டும் அந்த ஏரியா விட்டு இன்னும் எந்திரிக்கலை, ஒரு வாய் சாப்பிடல. போய் நம்ம அண்ணன் ரஞ்சித் அண்ணன் போய் தட்டில் பிளேட்டில் சோத்தை போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டு ரூல்ஸ். முத்துக்குமரன் என்ன பண்ணல, இன்னும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவும் இல்லை, சோத்தில் கை வைக்கவே இல்லை. இப்போ சாப்பிட்டாரான்னு தெரில, நான் பார்த்த அளவுக்கு இல்லை. சரி, இந்த கேப்டன்சி டாஸ்க் என்ன ஆகும்? என்னைய மாதிரியே படுத்துக்கிட்டு எத்தனை பேர் இந்த டாஸ்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எத்தனை பேர் தூங்கிட்டீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டு கொடுக்க. நடக்கிறாங்க நல்லது தாங்க. இந்த வாயில் ஸ்பூனை வச்சுக்கிட்டு எவ்வளோ வருஷம் முன்னாடி நம்ம விளையாண்டது. நீங்கள் க்ரியேட்டிவ் டீமை கேட்டிங்கன்னு வைங்களேன், என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? இது ஒரு என்டியூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கேம், இது அவ்வளோ சீக்கிரம் விளையாட முடியாது, எவ்வளோ நேரம் நடக்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம். இல்லை, நான் அதை சொல்லலைடா. இதை பார்க்குற எங்களை யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்களோட என்டியூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கேமாக இருக்கட்டும், பார்க்குற எங்களை யோசிச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் என்னைய மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்கை பார்க்கணுன்னு ஃபோனில் போட்டு சிஸ்டம்லாம் கண்டிப்பாக உட்காந்து நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஃபோனில் போட்டு எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்களோ தெரியல. தூங்குறவங்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டாஸ்க் முடிஞ்சால் சொல்கிறேன்.